ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பயம் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு விதமான ஃபீலிங்ஸ். அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குமானா நிச்சயம் கிடையாது. ஏன்னா மனுஷங்களையும் தாண்டி எல்லா வித உயிரினங்களுக்கும் பயங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ யாருக்கு என்னென்ன பயம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கலாம். ஒரு பொருளை பார்த்தா பயம் இருக்கலாம், ஒரு இடத்துக்கு போனால் பயம் இருக்கலாம், ஒரு கதைகளை கேட்டால் பயம் இருக்கலாம், அண்ட் சில நிகழ்வுகளாலும் பயங்கள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சில 10 விஷயங்கள், அதாவது இந்த உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு 10 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. சரி, நம்ம லிஸ்ட்டில் 10th இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தா வந்து crocodile அண்ட் லீத்தல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ட்ரக்கில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து அது ஏத்தனா வந்து போதையாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் ட்ரக்ஸ்னால் என்னென்னா வந்து சில கெமிக்கல் காம்பனன்ட்ஸால் உருவாக்கப்பட்டது, ஒரு கலவையாக உருவாக்கப்பட்டது தான் வந்து ட்ரக்ஸு. ஆனால் அது ஃபஸ்ட்டு மெயின்லி வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் உருவாக்கப்படுது அண்ட் மனுஷங்களோட உடம்புக்கு கிடையாது. ஸோ ஸ்டில் அது லீத்தல் ட்ரக்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தங்க இறக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து சாக போகிறோம் அப்படின்போது ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும் தெரியுங்களா. இன்னும் ஒரு 5 செகண்ட் நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு வரும், அந்த பயத்தையும் அந்த மரண பயம்னு சொல்லுவாங்களே அதை உங்களுக்கு காட்டிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. அது வந்து ரொம்ப கடுகு அளவுக்கு வந்து உங்கள் உடம்புல அது வந்து போயிடுச்சு, அந்த ட்ரக் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கூட அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அது வந்து உலகத்துலேயே ரொம்ப பயத்தை வந்து அது நம்ம காட்டிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது வந்து ஸ்ட்ரீட் நேமில் ரொம்ப அன்றாட வாழ்க்கையில் வந்து ரோடுங்களெல்லாம் என்ன மாதிரி சொல்லுவாங்க, இது crocodile ட்ரக் அப்படின்னும், அது இல்லாமல் வந்து ரஷ்யன் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி கூட இதை சொல்கிறாங்க. அண்ட் இது உடனே சொன்னாலும் வந்து ரோட்டில் போய் அது இருக்கான்லாம் செக் பண்ணி இருக்காதீங்க. அண்ட் இது வந்து லீகலி பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து ஃபுல்லாக மெடிக்கல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது ரொம்ப அடிக்டிவ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது, ரொம்ப மினிமல் டைம் தான் வந்து இது சஸ்டெயின் ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அந்த போதைக்கு உண்டானவங்க எல்லாருமே வந்து அதை மறுபடியும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இதோட இறப்பு வீதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து எப்படின்னா நீங்கள் உடம்புக்கு செலுத்தினதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கின்னு, வெயின்ஸு, மசில்ஸ், போனு அப்படிங்கிற மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லு, அது ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தையே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இயற்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகானது மட்டும் இல்லை, ரொம்ப ஆபத்தானதும் கூட. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், ஜிம்ஃபி அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம நார்மலாக புதர்கள்லாம் இருக்கும்ல, அங்கங்கே செடி கொடி இருக்க மாதிரி புதர்கள் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு புதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வகையை தான் வந்து ஜிம்ஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன, இது நார்மல் செடி தானே என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து இது பொதுவாக என்ன மாதிரி இடங்களில் வளரும்னு பார்த்தா வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, இந்த அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஃபாரஸ்ட், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் வந்து இந்த ஆஸ்திரேலியா இல்லை இந்த இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ் இந்த இடங்களில் வளர ஒரு விதமான புதர் செடியை தான் வந்து ஜிம்ஃபின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இது மேலே வந்து ஒரு 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 ரொம்ப ஸ்டிங்கியான ஒரு புதர் மாதிரி மேலே படர்மா இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா வந்துட்டு தெரியாமல், ஏன்னா புதர் செடி தானே, அந்த இடத்துல தொடும்பொழுது வந்து சுருக்குங்கிற மாதிரி நமக்கு கையில் ஒரு ஊசி குத்துன மாதிரி இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அந்த இது இருக்கும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு முள்ளு செடியில் குத்தினா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் விஷயமே இதுக்கப்புறம் தான், அது குத்தினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பாய்சன், ஆக்சுவலாக அது கிட்ட போகும்போது அதோட பாய்சனோட ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பாய்சன் எந்த அளவுக்குன்னா உயிர்லாம் போகாது, ஆனால் உயிர் போகக்கூடிய வலியை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சில நேரத்தில் திடீர்னு போயிட்டே இருக்கோம், நம்ம திடீர்னு காலில் கட்டவரில் இடிச்சிட்டோம் அப்படின்னா அப்பா உயிர் போகிற மாதிரி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வலி இல்லை. இது பண்ணும்பொழுது வரக்கூடிய அந்த வலி இருக்குங்களா, அது வந்து நாளடைவில் மட்டும் இல்லை, வாரங்கள் மாதம் வரைக்கும் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ உங்களால் தூங்க முடியாது அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அதாவது அதோட எக்ஸாஜரேட்டன் கிடையாது, இது உண்மை தன்மையாக வந்துட்டு நம்மளுக்கு தூக்கம் கூட வர விடாது, அந்த அளவுக்கு வலியை வந்து உடம்பு ஃபுல்லாக கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஆபத்தான ஒரு செடியாகவும் வந்து இதை செடி கூட சொல்ல முடியாது, ஒரு விதமான புஷ் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லப்படுது. பயாலஜிக்கல் வெப்பன். ஸோ பயாலஜிக்கல் வெப்பன்னா என்ன அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஓரளவுக்கு தெரியும். ஈவன் இப்போ இந்த கோவிட் வைரஸ் இருக்குல்ல, இதை கூட வந்து சைனாலேருந்து ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை தான் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் போகுது. அண்ட் இன்னும் படங்கள் மூலமாக பார்த்தா நம்ம தமிழ் படங்கள்னு பார்த்தா வந்து 7ஆம் அறிவு சொல்லலாம். அப்புறம் இங்கிலீஷ் மூவிஸ் அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம வந்து ரெயின், அப்புறம் வந்து கண்டாஜியன், இந்த மாதிரி பல படங்களை சொல்லலாம். ஸ்டில் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னா என்ன வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல் ஏஜென்ட், ஒரு விஷயத்தை வந்து
அனுப்புறது. அதாவது அது வைரஸாக இருக்கலாம், ஃபங்கஸ், பாக்டீரியா, அதாவது பயாலஜி ஒரு லேபில் உருவாக்கப்பட்ட விஷயத்தை அனுப்புறது மூலமாக அந்த விஷயம் வந்து ரொம்ப சொற்ப நாட்களில் வந்து பல மனித உயிர்களையும் இல்லை மிருகங்களை கூட சொல்ல எல்லா உயிரினங்களும் வந்து ரொம்ப சொற்ப நாட்களில் வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அண்ட் இருக்கிறதுலே உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரு வெப்பன் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது வந்து எப்படின்னா ஒருத்தரோட உடம்புல தாக்குது அப்படின்னா வந்து உடம்புல ரொம்ப புள்ளியாக போட்டு வந்து அந்த உயிரே வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பிரெயின் ஈட்டிங் அமீபா, அதாவது மூளையை திங்கக்கூடிய அமீபா அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், நம்ம படங்கள்லாம் போட்டிருப்போம். அது வந்து ஒரு செல் உயிரினம். அது வந்து தன்னோட ஸ்ட்ரக்சரை வந்து உடம்பு ஸ்ட்ரக்சரை வந்து தன்னைத்தானே மாற்றிக்கும். இது பெரும்பாலும் வந்து எங்கே இருக்கும் பார்த்தா வந்து தண்ணிங்க வந்து தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இருக்கும். அது பாண்டாக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம், அதாவது குளம், குட்டை, ஏரி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கலாம். பட் ரன்னிங் வாட்டரில் பெரும்பாலும் இருக்காது. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி இடங்களில் குளிக்க போகும்பொழுதோ வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க தண்ணியில் இருக்காது, ரொம்ப நேரமாக அது ஒன்றும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம. பட் ஸ்டில் நம்ம அதனால் இது வரைக்கும் அனுபவிக்காத விஷயங்கள் இருந்திருக்கலாம். பட் ரியாலிட்டி பார்க்கும்போது வந்து அந்த அமீபா வந்து உடம்புல ஏறும்போது, எல்லா அமீபாவும் கிடையாது, மூளையை திங்கக்கூடிய ஒரு விதமான அமீபா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உடம்புல நம்ம தண்ணி மூலமாக தானே உடம்புக்குள்ள போகுது. ஸோ அது உள்ளே போயிட்டு நம்மளோட மூளையை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இதுவுமே வந்து உயிரியே கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து இயற்கையால் உருவாக்கப்பட்டது. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ், அதாவது வந்து இது பெரும்பாலும் வந்து கடலோட ஆழத்தில் தான் இருக்கும். அண்ட் எப்பயாச்சும் மேலே வரும். மனுஷங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா தொட்டு பார்க்குறது, அதை சென்ஸ் பண்ணுறது இப்படிங்கிற விஷயம் மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஜெல்லிஃபிஷ்ஷை என்னைக்காச்சும் தொடக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா இப்படி வந்து இதோட டெத் ரேட் வந்து ரொம்ப எனாமரஸாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அப்படி வந்து ஜெல்லிஃபிஷ்ஷை நீங்கள் தொடும்போது, இதுலேயும் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்லேயும் பல ஸ்பீஷஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட சில ஸ்பீஷஸ் வந்து நீங்கள் தொடும்பொழுது வந்துட்டு அதுக்கோட டென்டிகல்ஸ் இருக்கும், அதோட கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது நம்ம மேலே பட்டா வந்து வித்தின் 2 மினிட்ஸில் வந்து மனுஷனோட உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து உடம்போட ஸ்கின்ல டக்குன்னு அட்டாச் ஆகுது, ஸ்கின்ல வந்து ஒரு பெரிய இன்ஃபெக்ஷனை உருவாக்குறது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறது, ஒரு கார்டியாக் அரெஸ்டோ இல்லை ரத்த குழாயில் டக்குன்னு அடைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அது ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம். ஸோ உலகத்தில் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு உயிரினங்களில் வந்து அதுவும் வந்து சொல்லப்படுது. மீட்டியோரைட்ஸ், அதாவது வந்து எரிக்கற்கள். ஸோ இந்த எரிக்கற்கள் வந்து எப்படின்னா வந்து பூமி இருக்கும், பூமியை சுற்றி பல கல்லுங்க மாதிரி சுற்றி இருக்கும். பூமி மட்டும் இல்லாமல் பல கிரகங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து எப்போ வந்து அதோட சர்க்கிள்லேருந்து, அதோட வட்டத்திலேருந்து ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா அது வந்து அதை ஏதாச்சும் ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆகும். அந்த டேரக்ஷனில் அந்த எரிக்கற்கள் மூவ் ஆகும்போது சில நேரங்களில் பூமியை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதான் சொல்கிறாங்க, இந்த வருஷத்துலையோ இல்லை இந்த வருஷத்துலையோ வந்து எரிக்கற்கள் வந்து பூமியை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம், டைனோசருங்கிற ஒரு பெரிய மிருகங்கள், பெரிய கூட்டமே வந்து அழியறதுக்கான காரணமாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து எரிக்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. மேபி அது ஒரு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் எரிக்கற்கள்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த ஹிரோஷிமா நாகாசாகிங்கிற மாதிரி ஒரு 2 அட்டாமிக் பாம்பை போட்டு ஒரு ஜப்பானுங்கிற ஒரு நாடே வந்து அழிக்கப்பட்டது. ஸோ நம்மளோட அப்போ ஆப்வியஸாக நமக்கு தெரியும். ஸோ அட்டாமிக் பாம்போட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த எரிக்கற்களோட விஷயங்களை அப்படின்னா 1 கோடி அட்டாமிக் பாம்பை தொடர்ந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் 33 வருஷத்துக்கு லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க இப்படி ஒவ்வொரு செகண்டும் அப்படின்னா எவ்வளோ இம்பேக்டை வந்து கொடுக்குமோ அந்த இம்பேக்ட் தான் வந்து ஒரே ஒரு எரிக்கல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மீட்டியோரைட் ஸ்ட்ரைக்கை பற்றிய ஒரு படம் இருக்குது. அண்ட் டைம் இருந்தால் நீங்கள் அதை போய் பாருங்கள், அது ஒரு நல்ல படம் தான் அப்படி வச்சுக்கோமே. நியூக்ளியர் பாம், ஸோ இது வந்து ரொம்பவே அபாயத்தன்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இருக்கிறதுலே உலகத்துலேயே ரொம்ப மோசமான நியூக்ளியர் பாம் எதுன்னு சொல்லப்படுறாங்கன்னா வந்து தெர்மோ நியூக்ளியர் பாம் தான் சொல்லப்படுறாங்க. அண்ட் நமக்கு ஆப்வியஸாக தெரியும் இந்த ஹிரோஷிமா நாகாசாகியில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஸோ அந்த நியூக்ளியர் பாம்ஸை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது சிட்டியை மட்டும் இல்லாமல் ஒரு கான்டினென்ட்டே வந்துட்டு ஃபுல்லாக அழியக்கூடிய தன்மையை வந்து பவரையும் அது கொண்டிருக்கு. அண்ட் எந்த நாடும் வந்து அது தயாரிக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து அமலில் இருக்க தான் செய்யுது. ஸ்டில் சில நாடுகள் வந்து சீக்ரெட்டாக அந்த விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நார்த் கொரியா வந்துட்டு அந்த நியூக்ளியர் பாம்ஸை வந்து அவங்க ஊரில் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இது பண்ணுறதுனால என்ன, அந்த இடத்துல மட்டும் பிரச்சனை வருமா என்ன, நம்ம ஆப்வியஸாக சொன்ன மாதிரி ஒரு கான்டினென்ட்டுக்கே பிரச்சனை வருது. அவ்வளோ பெரிய வீரியத்தை அது உருவாக்கும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல லான்ச் பண்ணுறீங்களே அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த ஹீட் ரேடியேஷன்ஸ் வந்து சுற்றி இருக்க மக்களை அடிக்கும். அந்த ஹீட் அதோட வெப்பம் வந்து உடம்பு ஸ்கின்லாம் வந்து டேமேஜ் பண்ணும், டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேடியேஷன் வந்து பல வருஷங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்கும். அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து அந்த ரேடியேஷன் பாதிப்போடு இருக்கும்போது ஊனமுற்ற குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், அதாவது சாபம் பெற்ற ஒரு பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பொம்மையாக இருக்கட்டும், ஒரு புத்தகமாக இருக்கட்டும், ஒரு நாளாவே கூட இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சாபம் நடிக்கப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே. மேபி இது கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியாக கூட இருக்கலாம் ஆப்வியஸாக. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனபெல்லா அப்படின்னு ஒரு நம்ம படம் பார்த்துருவோம். ஸோ ஆனபெல்ல வந்துட்டு ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மை எப்படி ஒரு நெகட்டிவ் விஷயங்களை பரப்புது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து அது ஆக்சுவலாக படத்துக்காக கிடையாது, அது உண்மையிலேயே ஆனபெல்னு ஒரு பொம்மை இருக்குது, அது வந்து ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டாகவே பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆங்க்வெஸ்ட் பெயிண்டிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ஓரியன்டான விஷயம். சில பேர் எப்படின்னா வந்து 13வது நம்பர் வந்துட்டு ரொம்ப வந்து சாபம் அளிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சில பில்டிங்ஸில், பல பில்டிங்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அங்கே வந்து 13வது ஃப்ளோர் இருக்காது, அண்ட் 13வது ரோ இருக்காது, 13வது பெஞ்சில் கூட உட்காராத சில பேர்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நம்புறாங்க அந்த விஷயங்களை. ஸோ சென்டிமெண்ட் மேபி இதெல்லாம் ரொம்ப ஃபன்னி, இதெல்லாம் என்ன இதில் இன்னும் அச்சுறுத்துற விஷயம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, அந்த பொருள் உங்கள் கூட இருக்கும் பொழுதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்மள அறியாமையே ஒரு சென்டிமெண்டெல்லாம் இந்த விஷயத்தினால தான் இப்படியோ அப்படின்னு நம்மள அறியாமே. ஸோ அதுவும் வந்து அபாயகரமான விஷயமா வந்து பல மக்களால் கருதப்படுது. அதனால் அது நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட 440 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதை ஒட்டி இருக்குது. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஈவன் தான் வந்து கவர்மெண்ட் வந்து பல ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு அதை வந்து கட்டுப்பாட்டுகளை வச்சுருந்தாலுமே வந்துட்டு அந்த வேஸ்ட்டை வந்து இன்னுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ்க்கே வந்து தெரியல அப்படின்னு வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடங்களில் ஒரு டம்ப் யார்டில் போயிட்டு ஒரு ஜஸ்ட் டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து என்னதான் வந்து இயற்கையாக மக்கி போனாலுமே அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வந்து அந்த கேஸஸ் இருக்குது தெரியுங்களா, அந்த டாக்ஸிக் கேஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்து பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கேன்சர் கூட வர வைக்கிறதுக்கான ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தா வந்துட்டு ஷெரோபி இன்சிடென்ட். அது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த April 26, 1980s வந்து நடந்த ஒரு விஷயம். எங்கன்னு பார்த்தா வந்து அந்த காலத்தில் சோவியத் யூனியனில் ஒன்றா இருந்த உக்ரைனில் நடந்தது. அங்கே வந்துட்டு அந்த ஷெரோபிங்கிற ஒரு பவர் பிளான்ட்ல வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல என்ன நடந்ததுன்னா 4வது ரியாக்டர் வெடிச்சு அங்கே இருக்கிற பல மக்கள் வந்து இறந்தாங்க. அந்த இன்சிடென்ட் வந்து உலக வரலாற்றிலே வந்து ரொம்ப புரட்டி போட்ட ஒரு விஷயம். அதுல என்ன வந்து இது ரொம்ப க்ரூஷலாக பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த இன்சிடென்ட்டோட பார்வையை. ஸோ நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தா வந்து பூச்சி. ஸோ பூச்செல்லாம் என்னடா இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சா வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி நம்ம ஈஸியாக நினச்சலாம், பூச்சிங்கிறது அந்த இன்செக்ட்லாம் வந்து ரொம்ப சின்னது, அது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம நசுக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். பட் ஸ்டில் அப்படி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து சில்வர் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு பூச்சை பற்றி தெரியுமான்னு தெரியல. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அது வந்து மேக்ஸிமம் எந்த இடங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா வந்து இந்த நம்ம பாத்டப், ஷிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் இது எப்படின்னா வந்து உடம்புல வந்து வந்துருச்சு பட்டுது அப்படின்னா வந்து அந்த இடம் பூரா வந்து ஒரு மாதிரி கண்டு கண்டு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பல நேரங்கள் வந்து உயிருக்கும் வந்து ஆபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்னும் பல அச்சுறுத்தக்கூடிய இப்போ இன்செக்ட்லேயே வந்து ஃப்ளீஸ்ன்னு சொல்லி ஒரு இன்செக்ட், அது வந்து பெரிய அளவுக்கு அது ரக்கைகள்லாம் கிடையாது, ஆனால் அது வந்து உடம்பு பட்டுது அப்படின்னா வந்து ரத்தத்தை வந்து ரொம்ப ஈஸியாக சக் பண்ணும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த பிளட் ரிலேட்டடான ஹார்மோன்லாம் வந்து அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, ஒரு நோயை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஏராளமான பூச்சி வகைகள் வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம நினச்சிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் ஆபத்துன்னு நினைக்கலாம். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே வரும்போது நம்ம கண்ணுக்கு படக்கூடிய விஷயங்கள், நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக படக்கூடிய விஷயங்களே வந்து நமக்கு ஆபத்தாக வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எஸ், திஸ் இஸ் அவர் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வந்து அடுத்தது நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ Prak World.